பிறகு 52 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கூட, அல்லது திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு, அண்ணாவுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு கடுமையான உழைப்பை செலுத்திய ஒரு கட்சியின் தலைவர் இருக்கிறாரானா இல்லைன்றதை நம்ம எழுதி உறுதியாக சொல்ல முடியும். அதை தான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு அவர் வெறும் எம்எல்ஏ அப்படிங்கிறத நோக்கி இல்லை, முழுக்க வந்து இது கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு பயணம் மாதிரி தான் வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஆட்சியை கைப்பற்றுவது அப்படி இல்லை, மொத்தமா இந்த நிலத்தை சீரழிச்சு அழிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த வழி இருக்குல்ல, அதை என் மக்கள் உணராமல் இருக்கு. அப்போ அதுவும் அந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க தொடங்கி மொத்தமாக சமூகமே பாழ்பட்டு வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று அண்ணன் சொல்றது போல அதுக்கு பழகிட்டான்ல. அப்போ அவனை மொத்தமாக செத்து போனவனுக்கு பாட்டு பாடியோ அல்லது சிகிச்சை அளித்தோ, திருநாவுக்கரசர் பாட்டு பாடி பாவம் கடிச்ச பையனை உயிர்ப்பித்தது போல உண்மையிலே அந்த நிலையில தான் இருக்குது தமிழினம். அந்த இடத்த இப்போ வந்து சீமான் அவர்கள் செய்கிற அது வந்து இது தவம் வேள்வி எல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் தாண்டினதை ஒன்றா செய்ய வேண்டியிருக்கு. அதே வேகத்தோட அதே அந்த அக்கறையோட உண்மையோட அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத களத்தில் இருந்து பார்க்கும்போது ரத்த கண்ணீர் தான். உணர்ந்து பேச முடியாத, நடக்க முடியாத, சாப்பிட முடியாத, தூங்க முடியாத. என்ன அவசியம்? ஒரு அரசியல் தலைவராக இருந்தால், ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருக்கிற ஒருவனுக்கு இது அவசியமே இல்லை. ஏன்னா இங்க அரசியல் வந்து மிக வெளிப்படையாக மிக லாபம் தருகிற தொழிலாக இந்த அயோக்கியர்கள் மாற்றி விட்டார்கள். அதுக்கு தான் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய உறுப்பினர்களை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டணின்ற பேர்லையோ எந்த பேர்லையோ அடகு வைக்கிறதுக்கு கூச்சம் இல்லாமல் தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு சப்பை கட்டி மக்களை மாற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட பேச வேண்டும் என்றால் திருமாவளவன் போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள், பிரேமலதா போன்ற பேமன்லதா எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் பேசுறோம், பேரம் தான் பேசுறோம்னு சொல்றதாக மாத்திட்டான். இந்த அரசியல் இந்த நிலத்துக்கு தேவையான்ற கேள்வியிலிருந்து தான் நம்ம இதை ஒன்னொன்னு பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்த குப்பைகளும் இந்த அயோக்கியர்களும் இப்படி நிற்கிறாங்க. சிவாஜி கணேசன் நடித்த மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படிக்காத பொண்ணையாரில் அந்த பாகப்பிரிவினையை பிரிக்கும் போது, சொத்தை பிரிக்கும் போது ஒட்டுமொத்த சொத்து, நிலம், வீட்டில் இருக்கிற பொருள்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாமல் சிவாஜி மட்டும் ஐயா மட்டும் உட்காந்துருக்கு. அந்த மனநிலையை நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் எதிராக ஒருத்தன் சீமான் என்ற ஒருத்தர் வந்து அவர் முன்வைக்கிற அரசியலுக்கு உண்மையாக சந்தத்துக்கு உண்மையாக எல்லாரும் நான் பேசும்போது கூட சொல்றது, எல்லாரும் நாங்கள் தான் தேசிய தலைவரை பார்த்தோம், இவர் பார்க்கல, கொஞ்ச நேரம் தான் பார்த்தாரு, இந்த அயோக்கியர்கள் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, நீங்க எல்லாம் பார்த்ததுனால என்னடா பலன்? நீங்க பார்த்தீங்க, அவருக்கு அதை செஞ்ச இது செஞ்சேன்றீங்க, எல்லாமும் நீங்க அவரை வைத்து பிழைத்தீர்கள், உங்கள் அடையாளத்துக்காக மாற்றிக் கொண்டீர்கள். ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்திற்கு இந்த அயோக்கியர்கள் பேர் கூட வரிசையை சொல்லுவேன், அவன் எல்லாம் துரோகம் தான் பண்ணியிருக்கான், அவர்களை தவறாக வழி நடத்திருக்கான். அது 2009 நானே சாட்சி. அதனாலதான் அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இவர்களை வந்து நம்பிக்கை இழந்துச்சு, இவர்கள் மீது மதிப்பு வச்சிருந்த தவிர நம்பிக்கை வைக்கல. ஆனால் சத்தியமாக அவரை தலைவரை சந்தித்த அந்த தரிசனத்துக்கு பிறகு சீமானவரிடம் ஏற்பட்ட மாற்றம், அதோட மாறிட்டு நம்ம வந்துட்டோம், அந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம அரசியல் களத்திலையும் அதே வேகத்தோடு அந்த விடுதலை போராட்டத்துக்கு சமமாக இந்த அரசியலை மாற்றம் என்கிற முனைப்பு இருக்குல்ல, அங்கேதான் சீமானவர்கள் மிக உயரமான ஒரு இடத்துல அவர் நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கு.